அம்மா 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 என்னம்மா? பாரு, அங்க பாரு. அம்மா ரத்தம். நல்லா பாருப்பா. இந்த பாரு, இதுக்கு மேலயும் நான் சொல்றதை நீ நம்பலன்னா என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியும். அம்மா 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 எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஐயா, பொண்ணு ரெடி ஆயிட்டாங்களா? கூட்டிட்டு வந்தீங்கன்னா சம்பிரதாயத்துல ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, போய் கூட்டிட்டு வாங்க. போலாம். சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி. நாங்க எங்க சடங்குகளை ஸ்டார்ட் பண்றோம். நீங்களும் ரெடி ஆயிடுங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி. சரிங்க, வந்துரு சம்மந்தி. ஐயோ, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அண்ணி உங்களை பார்த்து பேசிட்டாங்களா? அவங்க என்ன சொல்லிருப்பாங்க? இல்ல வேற ஏதாவது நடந்துருச்சா? மா நீ எப்ப தலை குனிற? நான் தானே தலை குனியணும். ஆனா நான் யார் முன்னாடியும் தலை குனிய மாட்டேன். ஏன்னா நான் உசுரோட இருந்தாதானே அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். வந்தவங்க எல்லாரும் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்ததா இருக்க வேண்டாம், மகேஸ்வரி செத்ததுக்கு வந்ததா இருக்கட்டும். மா அம்மா என்னம்மா அதெல்லாம்? கொஞ்ச நேரத்துல குறிச்ச முகூர்த்தத்துக்கு முன்னாடி என் பொண்ண உன் பொண்டாட்டி இங்க கொண்டு வந்து விடணும். அப்படி இல்ல, இத உன் கண்ணு முன்னாடியே குடிச்சிட்டு நான் செத்து போயிருவேன். அம்மா அம்மா இல்ல, வேணாம். இப்ப எனக்கு என் பொண்ணு இங்க வந்தாகணும். அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவளை இழுத்துட்டு போய் அந்த மண்டபத்துல வச்சு என் பொண்ணோட மானத்தை வாங்கி அவ அதுல கூடி குறுகி தூக்குல தொங்க போறா. இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உசுரோட இருக்கணுமா? நீயும் அம்மாவை ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே தானே இருக்க சரவணா. நான் ஒன்ன ஸ்ருதிய நவீன் எல்லாம் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கும் தெரியும்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படுற நேரத்துல எங்கேதோ வந்த ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம மொத்த சந்தோஷத்தையும் ஒரு ராத்திரியில அழிக்கணும்னு நினைக்கிறாளே. அதுக்கு நீ என்ன பண்ண போற? அம்மா அதெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. எப்படிப்பா பாத்துப்ப? இந்நேரம் உன் பொண்டாட்டி அங்க போய் அங்க என்ன பிராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. என் பொண்ணு அங்க என்ன நிலைமையில இருக்காளோன்னு தெரியலையே. இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு தெரியலையே. அம்மா அழாதீங்கம்மா. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். சுருதி ஆசைப்பட்ட பையனோட கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். எக்காரணத்தை கொண்டும் அவ கல்யாணம் நிக்காதுமா. அம்மா உங்க தலைமையில நான் சத்தியம் பண்ணிருக்கேன். கண்டிப்பா என் சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். உன்னால முடியாது சரவணா. சும்மா என் முன்னாடி என்ன பேசிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உன்னால எப்படி முடியும்? இப்பவே என் பொண்ணை என் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்த முடியுமா? உன்னால முடியாதுல்ல. அப்போ என்னாலையும் உசுரோட இருக்க முடியாது. உன் சத்தியம் பலிக்க போகுது. ஸ்ருதி கல்யாணம் நடக்காம நான் சாவ போறேன். அம்மா நான் செத்தப்புறம் உன் பொண்டாட்டியோட நீ சந்தோஷமா இரு. அவ உசுரோட இருந்தான்னா அவளை வாழவை, இல்லன்னா அவ பக்கத்துல என்னையும் புதைச்சிரு.